நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நீ ரொம்ப நாள் கழிச்சு அந்த வீட்டுக்கு போனப்ப அங்க இருந்தவங்க உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிட்டாங்க? அவங்க என்ன வரவேற்றதுல எந்த குறையும் இல்லம்மா. மகியும் ராஜும் என்னை எதிர்பார்த்துக்கிட்டு வாசலே நின்னுட்டு இருந்தாங்க. நான் அவங்க பொண்டாட்டிங்களை பாத்திரக்கூடாதுன்னு ரொம்ப பயந்துட்டு இருந்தாங்க. அதனால வாசல்ல நின்னுட்டு இருந்த ராஜேந்திரனை தள்ளி விட்டுட்டு தான் நான் உள்ள போக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அப்படின்னா கையெல்லாம் நீட்டி இருப்பீங்கல்ல, எதுக்குமா தேவையில்லாம? இதெல்லாம் தேவையில்லாமலா? பாட்டி அங்கிருந்து விரட்டி விட்டுருக்காங்க, அது ஏன்னு நான் போய் கேட்கணும்ல. பாட்டிக்கு தேவையான எல்லா பொருளையும் நான் அங்கிருந்து போய் எடுத்துட்டு வரணும்ல. இந்தாங்கம்மா, உங்க நினைவுகளை எடுத்து கொடுக்கறதுக்கு கூட அவங்க ரொம்ப தயாரா இருந்தாங்கம்மா. ஆனா உங்களுக்கு தேவையானதை மட்டும் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இது போதும்மா. வேற ஏதாவது தேவைப்பட்டா நம்ம இங்கிருந்து வாங்கிக்கலாம். என்ன வெளியில அனுப்புனதை பத்தி அவங்க என்ன சொன்னாங்க லக்ஷ்மி? அவங்க என்கிட்ட பல விஷயங்களை பத்தி பேசினாங்க. நான் செட்டியார் கூட சேர்ந்து பண்ண போற பிசினஸ பத்தி பேசினாங்க. வாசவனோட மகனை கொண்ட அசோகனுக்காக மறு விசாரணைக்கு மனு கொடுத்ததை பத்தி பேசினாங்க. எல்லாத்துக்கும் மேல நான் இவளை பாதுகாக்கிறத பத்தியும் பேசினாங்க. அவங்கெல்லாம் இன்னைக்கு நேத்தா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ராமச்சந்திரா 2 பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு இந்த ஊருக்கு வந்தப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் இவ வேண்டாதவ தானே. அதுக்கும் என்ன வீட்ல இருந்து வெளியில அனுப்புனதுக்கும் என்னம்மா சம்பந்தம்? சம்பந்தம் இருக்குமா? நான் பண்ணிட்டு இருக்க வேலைகளுக்கான காரணத்தையும் எதிர்ப்பையும் தான் என் பசங்களும் மருமகளும் சேர்ந்து உங்ககிட்ட காமிச்சிருக்காங்க. அவங்க உங்களை வெளியே அனுப்புறத நினைச்சு நீங்க வருத்தமோ கவலையோ பட வேண்டிய அவசியமே இல்லம்மா. இது நல்லதுன்னு நினைச்சுக்கோங்க. அவங்க உங்களை வெளியே அனுப்புறதுனால உங்களுக்கு ஆயுசும் ஆயுளும் நிறைய கிடைக்கும். கிருஷ்ணா, பாட்டி கையில இருக்க பேக்கை வாங்கி கொண்டு போய் உள்ள வச்சுட்டு வா. அப்புறம் எனக்கு குடிக்க கொஞ்சம் சுடு தண்ணி எடுத்துட்டு வா. சரிங்கம்மா. அதை கொடுங்க பாட்டி. இத நான் வச்சுக்கிறேம்மா. நீ முதல்ல உன் அம்மாவுக்கு கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு கொடு. சீக்கிரம். எல்லாம் தலைவிதி. உங்களுக்கு வேண்டிய எல்லாத்தையும் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். சரியா இருக்காம்மா? இது ராமாயண மாசங்கிறதுனால நீ இந்த புக்கை கொண்டாந்து கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இனி எனக்கு இங்க எந்த குறையும் இல்லை. ஒரு சின்ன குறை இருக்குமா, அதுவும் தீர்ந்துருச்சுன்னா நீங்க எப்பவும் போல நிம்மதியா சந்தோஷமா இருக்கலாம். இப்ப நீ என்ன சொல்ல வர லட்சுமி? இந்தாங்க, இந்த நகையெல்லாம் நீங்க எப்பவுமே போட்டுக்கணுமா. போலீஸ் ஸ்டேஷன்ல எனக்கு இது வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனா கஜேந்திரனும் அந்த இன்ஸ்பெக்டரும் என் பின்னாடியே வந்து கட்டாயப்படுத்தினதுனால அவங்க மேல இருக்க கோவத்துல எதுக்கு இந்த நகையை விட்டுட்டு வரணும்னு நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த நகை பூராவும் உனக்கு உதவியா இருக்கும்னு நினைச்சுதானே நான் உன்கிட்ட கொடுத்தேன். ஆனா இந்த நகையால நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட. பரவாயில்லம்மா,
காரை வித்ததுனால பைரவனோட கடன் முடிஞ்சது. பணம் இல்லாமலே பிசினஸ் பண்றதுக்கான வாய்ப்பை எனக்கு செட்டியார் கொடுத்திருக்காருல்ல. இது எல்லாமே இனிமே உங்ககிட்ட தாம்மா இருந்தாகணும். அப்பதான் இந்த நகை பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். அட, இது என்ன? நீங்க பாட்டிக்கு தாலி கட்டுறீங்களா என்ன? இந்த நகையை எல்லாத்தையும் நீங்க பாட்டிக்கிட்ட திருப்பி கொடுத்துருங்க, நானே சொல்லலான்னு இருந்தேன். லக்ஷ்மி, அவ கையிலையும் 2 வளையல போட்டு விடு. அப்புறம் மீதி இருக்கிறத என்கிட்ட கொடு. என்னோட பேத்திக்கு நான் இதுவரைக்கும் எதுவுமே கொடுக்கலையே. ஐயோ, எனக்கு எதுவும் வேண்டாம். நகைனால எனக்கு அலர்ஜி பாட்டி. அம்மா, அதை கொடுங்க. இந்த தண்ணியை குடிங்க. ம். பாட்டி, உங்க கையை கொஞ்சம் நீட்டுங்க, நான் போட்டு விடுறேன். இந்த பாட்டி சொல்றதையும் கொஞ்சம் கேளேம்மா. எதுவும் சொல்ல வேண்டாம். இந்த பாப்பா சொல்றத நீங்க கேட்டாலே போதும். எப்படி பேசுற பாத்தியா? கடவுளே, இந்த சந்தோஷமும் சமாதானமும் என்னைக்குமே என்னோட வாழ்க்கையில இருக்கணும். கோர்ட்டு நம்ம மனுவை ஏத்துக்கிட்டதுனால எல்லாரும் நம்மளை பார்த்து பயப்படுறாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் இது முதல் வெற்றி மட்டும்தான். கேஸ் கோர்ட்டுக்கு வரும்போது சாட்சி ஆஜர் பண்ணணும். ஃபாரன்சிக் லேப்ல இருந்து சில ரிப்போர்ட்ஸை போலீஸ் வாங்கவே இல்லை. வாங்கின சில ரிப்போர்ட்ஸையும் கோர்ட்ல ஆஜர்படுத்தவே இல்லை. இது எல்லாத்தையும் கோர்ட்ல சப்மிட் பண்ணணும் தான் நம்மளோட முக்கியமான வாதமே. நான் என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க சார். அது எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் சார். எல்லாமே சாதாரண வேலை கிடையாது. நம்ம புத்தியை நல்லா யூஸ் பண்ணாதான் இந்த விஷயத்தையே பண்ண முடியும். பொலிட்டிக்கல் சைடில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா? இருக்காங்க சார். என் பொண்ணை ஒரு நாள் போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணலான்னு முயற்சி பண்ணப்போ அப்போ ஒருத்தர் வந்தாரு. அவர் கட்சியில பெரிய ஆளா இருக்காரு. அவர் பேர் மோகன்தாஸ். மோகன்தாஸ், எனக்கு தெரியும். அவர் ஒரு நல்ல சமூக சேவகர். பணம் காசுக்காக எதுவும் செஞ்சதில்லை. ஆமா சார், அவரே தான். அந்த எஸ்ஐ ஒரு பணத்தாசை பிடிச்சவன்னு அந்த மோகன்தாஸுக்கு நல்லாவே தெரியும் சார். எஸ், அவர் மாதிரி ஒரு ஆள் நம்ம கூட இருக்கும்போது நமக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸையும் நம்ம எடுக்க முடியும். அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லேயும் ஏதோ கரெக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். தேவைப்பட்டா துளசியை போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டரையும் நம்ம கோர்ட்டில் ஆஜர்படுத்த வேண்டியிருக்கும். நான் கூடிய சீக்கிரமே மோகன்தாஸை பார்த்து பேசிட்டு வரேன் சார். வாசவனும் என் பசங்களும் சேர்ந்து எல்லா சாட்சிகளையும் அழிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லா விஷயத்தையும் செஞ்சிடணும். அதை தான் மேடம் நானும் சொல்ல வரேன். பல சைட்ல இருந்து எனக்கு ப்ரெஷர் வருது. இந்த கேஸை வாபஸ் வாங்குறதுக்கு பெரிய ஆஃபரோட எனக்கு மிரட்டல் வருது. நான் அதை பெருசாக எடுத்துக்கவே இல்லை. இப்பெல்லாம் பெரிய கேஸை கூட ஈஸியாக வாபஸ் வாங்க வச்சிருவாங்க மேடம். நாம யோசனை பண்ணுறதுக்குள்ளேயே அவங்க முடிச்சிடுவாங்க. அதுக்கு வாய்ப்பு கொடுக்காம நாம மூவ் பண்ணணும். எனக்கு தெரியும் சார். இந்த ஒரு கேஸ்னாலேயே என்னோட எதிரிங்க என்னை கண்டினியூவா ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அவங்க என்ன டார்கெட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம இதை அச்சீவ் பண்ணியே ஆகணும் சார். சரி மேடம், நீங்க மோகன்தாஸ் கிட்ட பேசினதுக்கு அப்புறம் என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. என்ன பண்ணணும்னு அப்ப நான் சொல்றேன். நான் கிளம்புறேன் சார். சரி மேடம். சரிங்க. அசோகன் எனக்கு தெரியும். அடிக்கடி கட்சி ஆஃபீஸுக்கெல்லாம் வரதில்ல. கட்சியில் முக்கியமான ஆள் தேவைப்படுற நேரத்தில் எங்களுக்காக வந்து போராடி இருக்காரு. கொஞ்சம் முன்கோபம் அப்புறம் அடிதடி அதிலலாம் பழக்கம் இருக்கு. இருந்தாலும் அவரை ஒரு நல்ல மனுஷனாக தான் நாங்கள் பார்க்குறோம். ஆனால் யாரும் எதிர்பார்க்காம இப்படி ஒரு கேஸ் வந்தப்போ இன்வால்வ் ஆக எல்லாருமே தயங்கினாங்க. ஒரு பொண்ணை கற்பழிச்ச கேஸாக இருந்தனால தான் எல்லாருமே இதில் இன்வால்வ் ஆக தயங்கினாங்க. ஆனா நடந்த உண்மை யாருக்குமே தெரியாது சார். எல்லாத்தையும் ஏமாத்திட்டாங்க, நல்லாவே ஏமாத்திட்டாங்க. வாசவனோட பையன் கண்ணு தெரியாத அந்த பொண்ணை கற்பழிச்சத அசோகன் பார்த்தப்போ அந்த மிருகத்தை அவன் அடிச்சே கொன்னுட்டான் சார். தன்னோட மானம் போயிருச்சுன்ற மன வருத்தத்துல துளசி தற்கொலை பண்ணதுக்கு அப்புறமா வாசவன் தன்னோட பணத்தையும் அதிகாரத்தையும் வச்சு எல்லா குற்றத்தையும் அந்த அசோகன் தலை மேல போட்டுட்டான் சார். பார்க்காத உன்னை பார்த்த மாதிரி சாட்சி சொன்னது என்னோட பையன்தான்.
வாசவன் தன்னோட பொண்ணை கஜேந்திரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா இது எல்லாத்தையுமே அவன் மனசுல வச்சுட்டு பழி வாங்கிட்டு இருக்கான் சார். இருந்தாலும் உங்க வாழ்க்கை ஒரு பெரிய சம்பவம் தாங்க. ஒரு பொண்ணை காப்பாத்துறதுக்காக பெரிய குற்றவாளின்னு முத்திர குத்தப்பட்டுள்ள ஒரு சின்ன பையனை அவன் தப்பே பண்ணலன்னு நிரூபிக்கிறதுக்காக எல்லா சுக சௌகரியங்களையும் குடும்பத்தையும் விட்டுட்டு வந்துட்டீங்கன்னும் போது அது உண்மையிலேயே பெரிய தியாகம் தான் மேடம். இந்த கேஸ்ல என்னோட சார்பா என்ன எதிர்பார்க்கறீங்க மேடம்? எஃப்ஐஆர்ல இருந்த விஷயங்கள் எல்லாமே குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யறப்போ அதெல்லாம் இல்ல. அசோகனை முதல் முறையா கோர்ட்ல ஆஜர் பண்ணப்போதான் நான் தான் சிவராஜனை கொலை பண்ணேன்னு அவன் மெஜிஸ்ட்ரேட் முன்னாடி ஒத்துக்கிட்டான். அதனாலதான் என்னமோ துளசிய கற்பழிச்ச குற்றத்தையும் அவன் தலையிலே போட்டு விடணும்னு வாசவனும் போலீஸும் முடிவு பண்ணிருக்காங்க. நீங்க இந்த மாதிரி சொன்னதுனால, கேஸ் இந்த மாதிரி இருந்ததுனால அசோகனோட கேஸை எடுத்து நடத்துறதுக்கு யாருமே முன் வரல. இப்போ கேஸோட விசாரணை சீக்கிரமாவே முடிய போகுது. அப்பதான் ஃபாரன்சிக் ரிப்போர்ட்ஸை கோர்ட்ல ஒப்படைக்கவே இல்லைன்ற விஷயம் எங்களுக்கு தெரிய வந்துச்சு. அதை மென்ஷன் பண்ணி என்னோட வக்கீல் அது மேல இன்னொரு கேஸ் போட்டாரு. அந்த மனுவை இப்ப கோர்ட் ஏத்துக்குச்சு. ஓஹோ, அப்ப இது ரொம்ப நல்லதா போச்சே. ஆமா, ஆனா கோர்ட்ல அந்த கேஸ் வர அன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாத்தையுமே கோர்ட்ல கொண்டு போய் ஒப்படைச்சாதான் திரும்பவும் கேஸ் நடக்கும்னு என்னோட வக்கீல் சொல்லியிருக்காரு. ஆனா இப்போ போலீஸ் மூலமாவே அது எல்லாத்தையும் கோர்ட்ல சப்மிட் பண்ற வேலை கண்டிப்பா நடக்கும். கேஸ் விசாரிக்கும் போது டெஸ்ட் பண்ணதுக்கு உண்டான ரிப்போர்ட்டுகளை கோர்ட்ல சப்மிட் பண்ணுங்கிறதான சட்டம். அதெல்லாம் சரிதான். அந்த வகையில கோர்ட்ல மூவ் பண்ணா அதை கோர்ட் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஆனா இத்தனை நாள் அதை ரகசியமா வச்சிருந்தவங்க அதை கோர்ட்ல எடுத்துட்டு போறப்போ அவங்களுக்கு தகுந்த மாதிரி எதையாச்சும் மாத்திக்குவாங்கல்ல. உண்மையான ரிப்போர்ட்ஸை கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டோம்னா என்கொயரி ஆபீசர்ஸ் வரைக்கும் மாட்டுவாங்க அப்படின்னு அவங்க கண்டிப்பா அதை பண்ண மாட்டாங்க. அப்படின்னா ஃபாரன்சிக் லேப்ல இருந்து நேரடியா ரிப்போர்ட் எடுக்கணும்னா நீங்க சொல்ல வரீங்க? ஆமா, துளசிய போஸ்ட்மார்ட்டம் பண்ண ரிப்போர்ட்டை இது வரைக்கும் அவங்க கோர்ட்ல சப்மிட் பண்ணவே இல்லை. அதே மாதிரி அந்த பொண்ணு இறந்து கிடந்த இடத்துல இருந்து எடுத்த சாம்பிள்ஸ் எல்லாத்தையும் டெஸ்ட்டுக்கு அனுப்பின ரிசல்ட்டையும் ஃபாரன்சிக் லேப்ல இருந்து இன்னும் போலீஸ்காரங்க வாங்கவே இல்லை. இது எல்லாத்தையுமே நம்ம அட்வொகேட் மூலமா கோர்ட்டுக்கு கொண்டு போய் சப்மிட் பண்ணோம்னா நம்ம நினைச்ச வெற்றி நமக்கு நிச்சயம் கிடைக்கும் மோகன். மினிஸ்டர் லெவல்ல பேசினா இது எல்லாத்தையும் நான் கண்டிப்பா ஈஸியா முடிச்சிடுவேன். ஒரு நிரபராதியை காப்பாற்றணும்னு நீங்க முயற்சி பண்றீங்கல்ல, நான் நிச்சயமா ஹெல்ப் பண்றேன். நமக்கு டைம் ரொம்ப குறைவா தான் இருக்கு. அதுக்குள்ள எதிரிங்க அவங்களோட வேலையை எப்பவோ ஆரம்பிச்சிருப்பாங்க. நம்ம போற எல்லா வழியிலையும் அவங்க இருப்பாங்க. எல்லா வழிகளையும் அவங்க அடைக்க முயற்சி பண்ணுவாங்க. வாசவன் முதலாளி தானே அந்த ஆளு, கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா கட்சிக்கு இந்த மாதிரி ஆள்களோட பழக்கம் தேவைப்படாததால நம்ம போற வழியில அவங்கனால கண்டிப்பா வர முடியாது மேடம். பண்ண தப்புக்காக அவன் தண்டனை அனுபவிக்கட்டும். துளசி அவன் சொந்த தங்கச்சியா நினைச்சு பாதுகாத்து வந்துட்டு இருந்தான். ஆனா அந்த பொண்ணு அவன் தான் கற்பழிச்சான்ற குற்றத்துல இருந்து வெளியே வந்தா போதும். கோவத்துல யாரையாவது கொன்னு போட்டுட்டா கொஞ்ச நாள்ல எல்லாரும் மறந்துடுவாங்க. ஆனா ஓடி விளையாண்டுட்டு இருக்க ஒரு சின்ன பொண்ண அவன் கற்பழிச்சிட்டான்னு சொன்னா அந்த கலங்கம் என்னைக்குமே அவனை விட்டு போகாது. அசோகனுக்கு 2 தங்கச்சிங்க இருக்காங்க. அசோகன் இந்த கேஸ்ல இருந்து வெளியே வரலன்னா அவங்க 2 தங்கச்சிங்களோட வாழ்க்கையும் நாசமா போயிடும். அதையும் நம்ம பார்க்கணும். நீங்க சொல்ல வரதெல்லாம் புரியுது மேடம். என்னால என்ன செய்ய முடியுமோ அதை கண்டிப்பா செய்யறேன். சரிங்க. அப்படின்னா நான் நம்பிக்கையோட கிளம்புறேன். நீங்க எனக்கு கால் பண்ணீங்கன்னா அது எந்த நேரமா இருந்தாலும் நான் இங்க வந்துடுவேன். நான் கிளம்புறேன். சரி மேடம், நான் கால் பண்றேன். சொல்லுங்க வாசுண்ணா, லைஃப்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? வாழ்க்கை நாசமாக தான் போயிட்டு இருக்கு. கவர்மெண்ட் போட்ட புது பட்ஜெட் எல்லாமே என் பிசினஸ்க்கு அனுகூலமாக தான் போட்டிருக்காங்க. ஆனா கொஞ்ச நாளாவே என் கண்ணுக்குள்ள தூசி விழுந்துகிட்டே இருக்கு. அதை எடுக்க நான் எவ்வளவு முயற்சி பண்ணியும் எவ்வளவு பணம் செலவு பண்ணியும் அது போகவே மாட்டேங்குது. நீங்க முயற்சி பண்ணி போகாத தூசியா? அது என்னது? எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்காத மகி. உன் அம்மா இருக்காளே,
அவதான் என் கண்ணில் விழுந்த தூசி. மேலங்குளத்து விஜயலட்சுமி என் மகனோட கெச துருவி எடுத்து அதை நாசமாக்க போறாங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியாமல்லாம் ஒன்றும் இல்லை. தெரியும். ஆனா உங்க அம்மாவை கண்ட்ரோல் பண்றதுக்கு உங்களால முடியாதுன்னு எனக்கு தெரியும். அந்த அளவுக்கு நீங்க இன்னும் வளரவே இல்லை. நான் உங்க வீட்டுக்கு போய் நல்ல விதமா சொல்லி பார்த்துட்டேன். இதுக்கப்புறம் அந்த எஸ்ஐ சதானந்தம் சொன்னதுனால மறுபடியும் நான் உங்களை பார்க்க போறேன். அங்க போய் அந்த வேலை நடக்கலன்னா நீங்களே முடிவெடுத்துக்கங்க. நாங்க எப்போ உங்க கூட தான். அந்த செட்டியார் கூட பண்ண பிசினஸை தடுத்து நிறுத்த தான் நாங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆனா அவங்க எதுவும் கேட்கலன்னும் போது நாங்க என்ன பண்ண முடியும்? நாம வேரோட புடுங்கி எரியணும் மகி. அந்த பொண்ணை அவங்க நிரந்தரமா வளர்க்கறதுக்கு முன்னாடியே நாம அதை புடுங்கி எரிஞ்சு ஆகணும். அத நான் பாத்துக்கிறேன். இப்ப நான் எதுக்கு கால் பண்ணேன்னா, அந்த ஏரியா செக்ரட்டரி மோகன்தாஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு வழி இருக்கா இல்லையான்னு கேட்கதான். அது நானும் அவனும் யூனியன் பிரச்சனைல 2 தடவை மீட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கும் அவனுக்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்கான்னு? நாங்க அந்த எஸ்ஐ மூலமா அந்த பொண்ணை ஜெயிலுக்குள்ள அனுப்ப முயற்சி பண்ணும்போது இந்த மோகன் தானே இன்வால்வ் ஆனாரு. இருந்தாலும் முயற்சி பண்றோம். ஏதாவது பண்ண முடியுமான்னு நான் ராஜு கிட்ட பேசிட்டு உங்களுக்கு கால் பண்றேன். வாசவன் ரொம்பவே கோவமா இருக்கான்னு உன் தம்பிகிட்ட கொஞ்சம் சொல்லிடு. என்னென்ன நாசமா போச்சு. அந்த மோகன்தாஸ் வாசோட மக கேஸ்ல அம்மாவுக்கு உதவி பண்ண போறானா? அவன் அதை பண்ணுவான். அவனுக்கு ஆரம்பத்துல இருந்து முதலாளிங்களை பிடிக்காது. ஏண்டா நம்ம அம்மா முதலாளியா இருந்தவங்க தானே. ஆனா இது வரைக்கும் அவங்களுடைய கட்சிக்கு நம்ம அம்மா உதவி பண்ணிருக்காங்க. எப்ப வந்தாலும் அவங்க கேட்கிற ஃபண்டை கொடுப்பாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? இவங்க யூனியன்ல இருக்கிற 3 பேரை நம்ம வேலையை விட்டு அனுப்பணும்னு சொன்னப்போ அன்னைக்கு அம்மா வேலையை விட்டு அனுப்பவே இல்லையே. அதுக்கான நன்றியை தான் ஏரியா செக்ரட்டரி இப்ப காட்டிக்கிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் என்னதான் பண்றது ராஜு? நம்மளால அம்மாவை கண்ட்ரோல் பண்ணவே முடியலன்னு வாசு அண்ணா சொல்லிட்டு இருக்காரு. அந்த ஆளு என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோன்னே, நாம என்னெல்லாம் பண்ணணும்னு நமக்கு தெரியும்ல. இதுக்கப்புறமும் பண்ணுவோம். அது அந்த ஆளுக்கு புரிய வைக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லைல்ல. டேய், இந்த மாதிரி நேரத்துல வாசு அண்ணாவை நம்ம பகிச்சுக்கிட்டா நாம தனியா மாட்டிப்போம். அந்த ஆள் எப்பவுமே நம்ம கூட இருக்கிறது தானே நல்லது. அதுக்காக அந்த ஆள் சொல்றதெல்லாம் கேட்டு நம்மளால பயப்பட முடியுமா என்ன சொல்லுங்க? அம்மா அந்த கேஸை முன்னோக்கி போகாம இருக்கிறது தான் வாசனனுக்கு இப்போ ரொம்ப முக்கியம். மகனை கொண்டவனை தூக்குல ஏத்துறதுக்காக மட்டும் அவர் இப்படிப்பட்ட வேலையெல்லாம் ஒன்றும் செய்யவே இல்லைன்னு. அவன் தான் துளசியை கற்பழிச்சிருக்கான்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அதுல இருந்து தப்பிக்க தான் அவர் முயற்சி பண்றாரு. அதுவும் தெரியும். அது வெளியே வந்தா அந்த அவமானம் நமக்கு தானே. நம்ம தம்பி கஜேந்திர தான் பொய் சாட்சி சொல்லியிருக்கான். அவன் அப்படி சொல்ல வச்சது யாரு? அவனோட மாமனாரா இருக்கிற வாசவன் முதலாளி. அதனால தானே நான் இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன், நம்மளோட அம்மா இந்த வாய்ப்பை கடைசி வாய்ப்பா கண்டிப்பா யூஸ் பண்ண போறாங்க. அதனால அம்மாக்கு எதிராக நம்ம ஏதாவது பண்ணுவோம்னு அவங்க நினைக்காம இருக்கிறது தான் நமக்கு நல்லது. நாளைக்கு ஏதாவது சம்பவம் நடந்துச்சுன்னா அம்மாவை ஒளிச்சு கட்டின பசங்கன்ற கெட்ட பேரு நமக்கு வர வேண்டாம். அப்போ வாசுவனோட பிரச்சனைய அவரே பார்த்துட்டுன்னு சொல்றியா? அதான் நல்லது. கிருஷ்ணா, என்னம்மா? கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோமா. வாசவன் மறுபடியும் வந்திருக்கானா, அவன் மனசுக்குள்ள ஏதோ இருக்கு. வணக்கம் மேடம். வாசவன் முதலாளியுடைய வண்டியை பார்த்த உடனே ரொம்ப பயந்துட்டீங்கல்ல? பயப்பட வேணாம். முதலாளி வண்டியிலேருந்து இறங்கவே இல்லை. நான் எதுக்கு வந்திருக்கேன்னா ஒரு சமரசம் பண்றதுக்காக தான்.
நாங்க பயந்துட்டோம் அப்படின்னு நீங்க நினைச்சா அது தப்பு. தூக்கு கயிறு ஏற்பாடு பண்ண போன வாசவன் ஏன் திரும்ப வந்தான்னு தான் நாங்க யோசனை பண்ணோம். வாசவன் முதலாளி அவ்வளோ சாதாரணமா நினைக்காதீங்க மேடம். அவரால் எது வேணாலும் பண்ண முடியும். இருந்தாலும் உங்களோட விஷயத்துல திரும்ப திரும்ப அவர் ஏன் சாஃப்ட் கார்னர் காட்டுறாருன்னா அவர் மனசுக்குள்ள பாசமும் பொறுமையும் இருக்கிறதால தான். எதுக்காக சார்? நீங்க யூனிஃபார்ம் போட்டாலும் போடாட்டியும் வாசவனுக்காக தானே நீங்க எப்பவுமே பேசுறீங்க. உங்களுக்கு உங்க மேலே நம்பிக்கை இல்லையா என்ன? இங்க பாருங்க, எஸ்ஐ சதானந்தம் யூனிஃபார்ம் போட்டு வராதால அதை நீங்க சௌகரியமா எடுத்துக்காதீங்க. நான் வாசவ முதலாளியோட கைக்கூலியா இந்த வீட்டுக்கு வரல. உங்க பசங்க இருக்காங்கல்ல, மகேந்திரன் ராஜுவோடைய ஃப்ரெண்டா தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். அவங்களுடைய அம்மாவுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு அவங்க சொல்லி தான் நான் வந்தேன். நம்மள மாதிரி சமூகத்துல பெரிய அந்தஸ்துல இருக்கிறவங்க எதுக்காக மேடம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு மற்றவங்க முன்னாடி நாம ஏன் அவமானப்படணும்? எத்த மகனை ஒருத்தன் வெட்டி கொன்னதுக்காக அவனுடைய அப்பா என்ன பண்றாருன்னா வாசவ முதலாளி அசோகனுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. அதுக்காக அவரு உங்களுடைய மகனை கூட பொய் வாக்கு மூலம் கொடுக்க வச்சிட்டாரு. அது அர்ஜென்ட்டுக்காக எடுத்த ஒரு முடிவு மட்டும்தான் மேடம். நாங்க எல்லாருமா சேர்ந்து அவரை அந்த முடிவிலிருந்து வாபஸ் வாங்க வச்சோம். இதுக்கப்புறம் நீங்க மறு விசாரணை மனுவை கண்டினியூ பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லாம அசோகனை காப்பாத்துறதுக்கு வேண்டிய எல்லா வேலைகளையும் நாம செய்வோம். அது போதாதா? அசோகனை ஒன்னும் காப்பாத்த வேண்டாம் சார். அவன் சிவராஜனோட உயிரை எடுத்திருக்கான். அதுக்காக அவன் தண்டனையை அனுபவிக்கணும். அவன் பண்ணாத தப்புக்காக தான் நாங்க அவனை காப்பாத்தணும்னு நினைக்கிறோம். துளசின்ற பொண்ணை மானபங்கம் படுத்தினது அசோகன் அப்படின்ற வாக்குமூலத்திலிருந்து என் பையன் வாபஸ் வாங்கினா நான் மறு விசாரணைக்கு கொடுத்த மனுவை வாபஸ் வாங்கிக்கிறேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.